சீத்தல் அவங்களுக்கு திருமணம் நடந்த விஷயத்த அவங்களே சொல்லி இருக்காங்க. ஸ்ருதிகா அவங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டா, வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பப்ளு பிருத்திவிராஜ் அவரு தான் காதலிக்கிறதா, அதாவது தன்னோட காதலி இவங்கதான் அப்படின்னு சீத்தல் அவங்கள ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. இவங்க சேர்ந்து வீடியோஸ் எல்லாம் பதிவிட்டாங்க. திருமணம் நடக்க போதுன்னு கூட சொல்லி இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேட்டி எல்லாம் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோக்கள் வைரலாகி மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். சீத்தல் அவங்களும் பப்ளு அவங்களும் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் பிரிய இருக்கிறதா செய்திகள் எல்லாம் வெளியாச்சு. இதை தொடர்ந்து பப்ளு அவரும் பேசியிருந்தாரு. நான் நிறையவே பணத்தெல்லாம் வந்துட்டு இழந்துட்டேன். என் கூட பழகுன நிறைய பேர் வந்து பண விஷயத்துல என்னை ஏமாத்தி இருக்காங்க. யாரை நம்புறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசியிருந்தாரு. நான் நிறைய தவறு பண்ணிட்டேன். ஆனா இப்ப எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா சீத்தல் அவங்க ஒரு பேட்டியில பேசுறப்ப எங்களுக்குள்ள என்னன்னாலும் நடந்திருக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஒரு கட்டத்துல நாங்க பிரியணும் அப்படின்னு நினைச்சு 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். காதலிக்கும் போது அவர் கொடுத்த எல்லா பொருளையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்படி இந்த விஷயம் ஒரு பக்கம் சமூக வலைதளத்துல வந்து அப்ப ரொம்பவே அதிகமா பேசப்பட்டுச்சு. அந்த வகையில சீத்தல் அவங்க இப்ப திடீர்னு அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு ஆணோட கைகளை பிடிச்சபடி ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க. அதுல எங்களோட பிரார்த்தனைகள் எப்பவுமே வந்துட்டு பதிலளிக்கப்படும். கடவுள் உங்களுக்காக பெரிய திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காரு. கடவுள் நமக்கு சிறந்ததை தர்றாரு. நாம வந்து அவரோட குழந்தைகளாவே இருக்கோம். அதனாலதான் அவரு நம்மள பாதுகாக்கிறாரு. இப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை குறிப்பிட்டிருக்காங்க. நான் எப்பவுமே கடவுளை தான் நம்பி இருக்கேன். ஆனாலும் இப்ப அவருடைய மந்திரத்தை உண்மையாவே உணர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில நன்றி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு முடிச்சிருக்காங்க. சீத்தல் அவங்க சுமேஷ் அப்படிங்கிற தடகள வீரரை, அதாவது ஜிம் பயிற்சியாளராகவும் இருக்கிற ஒருத்தர் தான் திருமணம் பண்ணிருக்காங்களாம். இவர் வந்து ஆண்கள் உடலமைப்பு ரவிபாஸ் அப்படிங்கிற கிளாசிக்ல வெற்றி பெற்றிருக்காராம். இவர் கூட தான் இப்ப இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு. பிக் பாஸ்ல வந்து, அதாவது ஹிந்தி பிக் பாஸ்ல ஸ்ருதிகா அவங்க வேற லெவல்ல விளையாடிட்டு இருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த வீடு போர்க்களமாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ருதிகா அவங்களுக்கு வரவேற்பு இருந்தாலும் ரசிகர்கள் அப்புறம் பிக் பாஸ் போட்டியாளர்கள் கிட்ட ஸ்ருதிகா அவங்களுக்கும் நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கு. அதையெல்லாம் எதிர்கொண்டுதான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீடே போர்க்களமா மாறி இருக்கு. பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் செல்லும் வகையில பல்வேறு நடவடிக்கைகள்ல எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு எபிசோடு வந்துச்சு, அதாவது டைம் கார்டு. அதுல வந்து ஸ்ருதிகா அவங்க ஒரு பெரிய திருப்பத்தப்ப திக்விஜய் ரதி அவங்கள வந்து வெளியேற்றி இருக்காங்க. இதனாலதான் சும்தரங் கரண் இவங்க எல்லாம் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. உண்மையா இந்த விஜய் அவர் நீக்கப்பட்டதுக்கு சும் மற்றும் கரண் விஜய் 2 பேருமே ஸ்ருதிகா அவங்க மேலதான் குற்றம் சாட்டி இருக்காங்க. வார இறுதி எபிசோட்ல விஜய் அவர் ரதிய வந்துட்டு நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றிருக்காங்க. ஸ்ருதிகா அவங்க சக போட்டியாளர்கள் கிட்ட இருந்து பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்ருதிகா அவங்க மேல குற்றம் சாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இனி வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த விஷயங்களை இப்ப சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.